விஜய்க்கு ஒவ்வொரு தொகுதியிலுமே 50,000 வாக்குகள் கன்ஃபார்மா? ஏசி சண்முகம் பேட்டி. வாங்க வீடியோவை முடிவாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் தான் இப்பொழுதிருந்தே அரசியல் களமானது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா. அந்த வகையில் தான் புதிதாக கட்சி ஆரம்பித்து தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய கட்சியாக உருவெடுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் தான் கண்டிப்பாக தமிழகத்தின் முதல்வர் வேட்பாளர் என்று தமிழக வெற்றி கழகமானது அவரது தீர்மான குழு ஒன்று நிறைவேற்றப்பட்டதா. இந்த நிலையில் தான் அதாவது ஒவ்வொரு தொகுதியிலுமே விஜய் கண்டிப்பாக நின்றால் அவர் 25,000 முதல் 50,000 வாக்குகள் என்பது விஜய் பெறுவார் என்று அரசியல் வியூகங்கள் எல்லாம் வகுத்து வருகிறதா. அதாவது வலுவான வேட்பாளர் போட்டியிட்டால் வெற்றி பெறலாம் எனவும் புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் அவர்கள் தெரிவித்தது அரசியலிலே ஒரு பரபரப்பையும் கிளப்பியிருக்கிறதா. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் தனியார் மண்டபத்தில் ஒசூர் அனைத்து முதலியார் முன்னேற்ற சங்க சார்பில் குடும்ப விழா ஒன்று நடைபெற்றதா. இதில் புதிய நீதி மைய கட்சி தலைவரான ஏசி சண்முகம் அவர்கள் பங்கேற்று விழாவை சிறப்பித்தான். பத்தியாளருக்கு பேட்டியெடுத்த ஏசி சண்முகம் அவர்கள் ஒரு வாக்காளர் 10 முதல் 2 வாக்குகளை மறைந்த வாக்காளரின் பெயரை நீக்காமல் இருப்பதுமாக உள்ளது. அதாவது எஸ்ஐஆரின் சீர்திருத்தம் என்பது தமிழகத்தில் கண்டிப்பாக ஒரு வரவேற்கப்பட்ட திட்டம் பார்க்கப்படுகிறதா. தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக இதை ஜனநாயக முறைப்படியில் நடத்தினால் கண்டிப்பாக மக்கள் எல்லாம் இதை கண்டிப்பாக வரவேற்பார்கள் என்று அவர் கூறியிருந்தார். என்று அவர் கூறியதாவது, ஒருவருக்கு ஒரு வாக்கு என்கிற ஜனநாயகம் கண்டிப்பாக தொடர வேண்டும். புதிய நீதி கட்சியை பொறுத்தவரை வாஜ்பாய் காலம் முதல் தொடங்கிய அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே தொடர்ந்து வருகிறோம். 26 ஆண்டு காலமாகவே வாஜ்பாய் முதல் மோடி பிரதமர் வரை புதிய கட்சி பிஜேபியுடன் தான் தொடர்கிறது. ஏசி சண்முகம் ஆகிய நான் சட்டமன்ற தேர்தலோ அல்லது வரும் தேர்தலோ போட்டியிட விரும்பவில்லை. அதாவது புதிய நீதி கட்சியின் சார்பாக நிர்வாகிகள் தேர்தலில் கண்டிப்பாக போட்டியிடுவார் என்று அவர் கூறியிருந்தாராம். தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக திமுக தான் மாறி மாறி ஆட்சி அமைத்து வருகிறார்கள். எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது நான் 3 முறை அதிமுக ஆட்சி அமைத்ததும் அதன் பின்னர் மக்கள் மாறி மாறி இந்த கட்சிகள் எல்லாம் தேர்ந்தெடுத்து வருகிறார்கள். 2026 ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக ஏற்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆவார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூறியுள்ளது போலவே தமிழகத்தில் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் என்பது நடைபெறும். தமிழகத்தில் மும்முனை போட்டியாகத்தான் தெரிந்தாலும் கூட அதிமுக கண்டிப்பாக எளிதாக ஆட்சி அமைத்துவிடும். நான் ஒரு கருத்தை வலிமையோடு சொல்ல கடமைப்பட்டேன் என்று அவர் கூறியிருந்தாராம். அதாவது ஒவ்வொரு தொகுதியிலுமே விஜய் கண்டிப்பாக தாவேகாவுக்கு வாக்கு வங்கி உள்ளது. அது பணம் கொடுத்தாலோ வேறு எந்த நிலையிலோ பறிக்க முடியாது. விஜய்க்கு ஒவ்வொரு தொகுதியிலும் 25,000 முதல் 50,000 வாக்குகள் என்பது கண்டிப்பாக ஒரு வலுவான வேட்பாளர் நிறுத்தினால் கண்டிப்பாக ஒவ்வொரு தொகுதியிலுமே அவர் 50,000 வாக்குகளை பெற முடியும் என்று அவர் கூறியிருந்தாராம். இந்த நிலையில்தான் கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக விஜய்க்கு ஒரு புதிய மாற்றத்தை எல்லாம் மக்களிடம் ஒரு மனநிலை மாற்றத்தையும் ஏற்படுத்துமா என்ற நிலையில்தான் மக்களிடம் தமிழக வெற்றி கழகம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது.